ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மாவட்ட நல்வாழ்வு சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது திருவாரூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், என்ஹெச்எம், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/7/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே 6 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் படி 6 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 15/7/2024 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 60,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா எம்எல்ஹெச்பி கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்எம்யூக்கான டிரைவர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 13,500 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 13,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, இது முற்றிலும் ஒரு டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுவும் டேரெக்டாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்டே அனுப்ப சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா கடைசி தேதி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக சீக்கிரமாக அனுப்பிங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இல்லை ஃபஸ்ட் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போல அந்த பதவி நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பிளேஸ் மற்றும் டேட் கேட்டிருக்காங்க. மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் சைன் போட்டுக்கோங்க. அது கீழே டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃபாக பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணால் போதுமானது. அப்புறம் நீங்கள் படித்ததுக்கான 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், டிசி எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் பார்த்தா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருப்பீங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தா இது பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா ரெசிடென்சி ப்ரூஃப்காக ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஏதாச்சும் ஒரு கார்டை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா கேரக்டர் மற்றும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்தா செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி டேரெக்டாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுக்குவாங்க. இது பார்த்தா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கல்வித்துறை இருக்குது பாருங்கள். அரசு மருத்துவக் கல்லூரி திருவாரூர், அங்கேருந்து தான் அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சியில் பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் 15/7/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி 35 கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 42 வயசுக்குள்ளே இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான 2 நோட்டிஃபிகேஷன். ஸோ திருவாரூர் மாவட்டம் அங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க. பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளையும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.